ஒரு சரக்கு கப்பல் அமெரிக்கால இருந்து ஐரோப்பாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு. அந்த பயணம் தொடங்கி 2-3 நாள் கழிச்சு மத்திய அட்லாண்டிக் கடல் பகுதியில பலத்த சூறாவளியில சிக்கி அந்த கப்பல் கவிழ்ந்து போச்சு. அந்த சரக்கு கப்பல்ல இருந்த பல பொருட்களோட சேர்ந்து குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மைகளும் இருந்துச்சு. குறிப்பா ரப்பராலான வாத்து பொம்மைகள் அந்த சரக்கு கப்பல்ல கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமா இருந்துச்சு. கப்பல் கவிழ்ந்ததுமே கடல்ல இந்த பொம்மைகள்லாம் மிதக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொம்மை எல்லாம் நகர ஆரம்பிச்சுது. பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா நகரல, வெவ்வேறான திசையில உலகம் முழுக்கவும் இந்த பொம்மைகள் பயணிக்க ஆரம்பிச்சுது. அது சரி, ஏன் இந்த பொம்மைகள்லாம் ஒரே இடத்துல மிதக்காம நகர ஆரம்பிச்சுது? அப்படியே நகர்ந்து போனாலும் அதெப்படி சேர்ந்து நகராம வெவ்வேறு திசையில பயணம் பண்ணி கப்பலோ படகோ இல்லாம உலகம் முழுக்க போய் சேர்ந்துச்சு? இதுக்கு காரணம் கடல் நீரோட்டம். கடலுக்கு உள்ளேயே பிரம்மாண்டமான ஆறு ஒண்ணு கரை புரண்டு ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி கடல்ல குறிப்பிட்ட திசையில ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆறுகள் தான் கடல் நீரோட்டங்கள். இந்த மாதிரி நீரோட்டங்கள் உலகம் முழுக்க பயணிக்க கூடியவை. காற்று, நீரின் உப்புத்தன்மை, தட்பவெப்பநிலை, இது மட்டும் இல்லாம பூமியின் சுழற்சி, இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடல் நீரோட்டங்களை உருவாக்குது. பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் நீளமும் குறைஞ்சபட்சமா 200 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நீரோட்டங்கள் சிலது குறுகிய தொலைவுக்கு பயணிப்பவையாகவும் மற்றவை உலகம் முழுதுமே செல்லக்கூடியதாகவும் இருக்கு. பூமியில வெப்பம் அதிகமா பதியறது பூமத்திய ரேகையில தான், அதாவது ஈக்வெட்டார் பகுதியில. அங்கிருந்து குளிர்ச்சியான இரு துருவங்களுக்கும் இந்த கடல் நீரோட்டம் வெப்பத்தை கொண்டு போகும். பூமத்திய ரேகை பகுதியில இருந்து வெப்பத்தை கடத்தும் இந்த கடல் நீரோட்டங்கள் உலகம் முழுக்க காலநிலையை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்காற்றுது. இது மட்டும் இல்லாம கடல் உயிரினங்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான வேலையையும் இந்த கடல் நீரோட்டங்கள் செய்யுது. கடல் நீரோட்டங்கள் ஆழத்தின் அடிப்படையிலையும் வெப்பத்தின் அடிப்படையிலையும் 2 வகையா பிரிக்கப்படுது. ஆழத்தின் அடிப்படையில மேற்பரப்பு கடல் நீரோட்டம், ஆழ்கடல் நீரோட்டம் அப்படின்னு 2 வகையாகவும், வெப்பத்தின் அடிப்படையில வெப்பக்கடல் நீரோட்டம், குளிர்கடல் நீரோட்டம் அப்படின்னு 2 வகையாகவும் இவை பிரிக்கப்பட்டிருக்கு. பூமத்திய ரேகை பகுதியில அதிக வெப்பம் பதிவதால அங்க கடல் நீரோட்டங்கள் வெப்பநிலை அதிகமா இருக்கும். அதனாலதான் அதனுடைய மேற்பரப்பு சூடா இருக்கும். அதுவே துருவ பகுதியில சூரியனின் வெப்பம் அதிகம் பதியாத காரணத்தினால குளிர்ச்சியா இருக்கிறதுனால நீரின் அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால அந்த பகுதியில ஆழமான கடல் நீரோட்டங்களை நாம பார்க்கலாம். கடற்கரை பகுதியில கடல் நீரோட்டங்களை பெரிதும் தீர்மானிக்கிறது ஓதங்கள் தான், அதாவது டைட்ஸ். ஆனா ஆழ்கடல் பகுதியில காற்றின் திசை, கடற்கரை அமைப்பு, கடல் மட்டத்தின் அமைப்பு, அதோட பூமி சுழலும் திசை, இதெல்லாம் சேர்ந்து கடல் நீரோட்டத்தின் திசையையும் தன்மையையும் தீர்மானிக்கும். காத்து வீசக்கூடிய திசையில கடல் நீரோட்டங்கள் செல்லலாம். அதெப்படி பூமி சுழல்றது கடல் நீரோட்டத்தை தீர்மானிக்கும்னு யோசிக்கிறீங்களா? பூமி கிழக்குல இருந்து மேற்கா சுழன்றுகிட்டு இருக்கு, சூரியனை சுத்தி வருது. துருவ பகுதியை விட மத்திய ரேகை பகுதியில பூமியின் சுழலும் வேகம் அதிகமா இருக்கும் இல்லையா? மத்திய ரேகை பகுதியில மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுழலக்கூடிய பூமி துருவ பகுதியில மணிக்கு வெறும் 8 சென்டிமீட்டர் வேகத்துல சுழலுது. ஒருவேளை நீங்க மத்திய ரேகை பகுதியில நின்னுகிட்டு இருக்கீங்க, உங்க நண்பர் வடதுருவ பகுதியில நின்னுகிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். மத்திய ரேகை பகுதியில இருந்து நீங்க ஒரு பந்தை எடுத்து உங்க நண்பருக்கு தூக்கி எறிஞ்சா அந்த பந்து நேரா அவர்கிட்ட போகாம உங்க நண்பருடைய வலப்பக்கத்துக்கு போகும். ஏன்னா நீங்க உங்க நண்பரை விட வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதே போலதான் அவரு அந்த பந்தை எடுத்து உங்களுக்கு திருப்பி வீசினா உங்களுக்கு வலப்புறத்துல பந்து வந்து விழும். ஏன்னா அவர் உங்களை விட மெதுவா நகர்ந்துட்டு இருக்காரு. இதுவே நீங்க தென்துருவத்துக்கு வந்தா
இந்த நிகழ்வுகள் அப்படியே எதிர்மாறா நடக்கும். வலப்பக்கத்துக்கு பதிலா இடப்பக்கத்துல பந்து வந்து விழும். பந்த போலவே வட அரைக்கோள பகுதியில காற்று திசை திரும்பும் போது வலப்பக்கம் மட்டுமே திரும்பும். தென் அரைக்கோள பகுதியில இடப்பக்கம் மட்டுமே திரும்பும். இததான் கொரோலிஸ் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொரோலிஸ் பூமி சுழல்வதால ஏற்படக்கூடிய விளைவு. தடக்காற்று உருவாகிறது, புயல்கள் உருவாகிறது எல்லாமே இந்த கொரோலிஸ் விளைவுனாலதான். இதுவும் வட அரைக்கோள பகுதியில புயல் இடப்பக்க திசையிலையும் தென் அரைக்கோள பகுதியில வலப்பக்க திசையிலையும் சுழலும். இந்த கொரோலிஸ் விளைவு பூமி சுழற்சியினால கடல் நீரோட்டங்கள் பூமி முழுக்க பயணிக்க உதவுது. தெற்காசியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்ல பருவக்காற்று கொண்டு வர்றதுல பெரும் பங்க கடல் நீரோட்டங்கள் செய்யுது. இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க உள்ள கடலோர பகுதிகள்ல மழை பொழிவை கொண்டு வர்றதுலயும் இந்த கடல் நீரோட்டங்கள் பெரும் பங்காற்றுது. இப்ப உலக வெப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல இந்த கடல் நீரோட்டங்கள் உடையிற அபாயத்துல இருக்கு. ஏற்கனவே கடல் நீரோட்டங்களின் வெப்பநிலை அதிகரிப்பால உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல தீவிர மழை பொழிவுகள் உருவாகி வருது. வெப்பநிலை ஒரு கட்டத்தை தாண்டும் போது நீரோட்டங்கள் அதன் சமநிலையை இழக்கத் தொடங்குது. பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நீண்ட ஒரு ஆறு திடீர்னு திசை மாறினாலோ இல்லனா தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தினாலோ என்ன ஆகும்? அப்படி நடந்தா அது மழை பொழியறதுலயும் கடலுடைய உயிர் சூழலிலும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே.